Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தேனீ வளர்ப்போர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் தேன் விவசாயிகள் உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் கொண்டு வரும் தேன் அடர்த்தி குறைவாக உள்ளதாக கூறி கொள்முதல் செய்யாமல் அலைக்கழித்து வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. தேன் கொள்முதல் செய்யாததால் பல லட்சம் லிட்டர் தேன் விற்பனையாகாமல் இருந்து வருவதாகவும், தேன் அடர்த்தி குறைவாக உள்ளது என்று வேண்டுமென்றே அரசு அதிகாரிகள் தங்களை ஏமாற்றுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களது கோரிக்கையை மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் செவிசாய்க்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்கப்படும் பிங்க் நிற சிறப்பு பேருந்துகளை பயணிகள் புறக்கணித்து வருகின்றனர். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல ஊத்தங்கரையிலிருந்து சிறப்பு பேருந்தாக இயக்கப்படும் பிங்க் நிற டவுன் பேருந்துகளை பெரும்பாலான பயணிகள் புறக்கணித்து நீலம் மற்றும் மஞ்சள் நிற சிறப்பு பேருந்துகள் வரும் வரை காத்திருந்து அதில் பயணிக்கின்றனர். நெடுந்தூரம் செல்லும் இந்த பிங்க் நிற பேருந்துகளில் பாதுகாப்பு குறித்து பயணிகளுக்கு அச்சம் இருப்பதாகவும், அதனால் அந்த பேருந்துகளை தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக நடவடிக்கையால் காரமடை கழிவுநீர் கால்வாய் அடைப்பு அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் பொன்னம்மாள் கார்டன் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அங்குள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உள்ள கழிவுநீர் கால்வாயை தடுத்து தடை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் நேரில் சென்று JCB மூலம் கால்வாய் அடைப்புகளை அகற்றினார். தங்கள் புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முறைகேடாக ஏரி மொரம்பு மண் கடத்தப்பட்ட லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புங்கம்பாடி ஏரியில் வண்டல் மண் எடுக்க உரிமம் பெற்றிருந்த தாண்டவராயன் என்பவர் சட்டத்திற்கு புறம்பாக அதே பகுதியில் உள்ள மலையாம்பட்டு ஏரியில் இருந்து மொரம்பு மண்ணை லாரிகளில் ஏற்றி கடத்த முயன்ற நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்தனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மணல் மாஃபியாக்களுக்கு இயற்கை வளங்களை தாரை பார்ப்பதாகவும், அதை தடுக்க வேண்டிய காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆனை மேலகரம் ஊராட்சியில் மின்மோட்டார் பழுதால் ஒரு வாரமாக குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லியம் ஆனை மேலகரத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றும் மின்மோட்டார் பழுதடைந்ததால் குளத்துமேட்டு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. மின்மோட்டார் பழுதை சரி செய்து தண்ணீர் விநியோகம் செய்யாததால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை வருவாய் மற்றும் காவல் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மின்மோட்டார் பழுதை உடனடியாக சரி செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஒரு வாரமா இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது, பாடுபடுற கால் நொண்டி கால் நடக்க முடியல, தண்ணியே விட மாட்டாங்க, கேட்டாக்க வருதுனாங்க, அந்த பாடு கிடையாது. யாரும் மேலே வந்து பார்க்கல, என்ன செய்யலாம் சொல்லுங்க. தண்ணி இல்லை, பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டு வாங்குறாங்க, மாடு கன்று இருக்கு, இல்லை மனுஷால் இருக்காங்க, தண்ணி கிடையாது, குளிக்க கொள்ளவும் இல்லை. ஒரு வாரமாக அது குளிச்சு பாடுபடுது, குடிக்கவும் தண்ணியும் இல்லை.